அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாட்டோட கூட்டணி நிலவரம்லாம் முடிஞ்சு இப்போ எல்லாருமே பிரச்சாரத்துக்கு ஸ்டார்ட் ஆகி போக ஆரம்பிச்சிட்டாங்க. இதில் பார்த்தீங்கன்னா, இந்த கூட்டணி அமைஞ்சது தான் கேலி கூத்தே. என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அண்ணாமலை சும்மா இல்லாமல் வாய் விட்டு ஏடிஎம்கேலேருந்து பிரிஞ்சு இவங்க பிளான் போட்டு பிரிஞ்சாங்களா இல்லை வந்து உண்மையாக சண்டை போட்டு பிரிஞ்சாங்கன்னு தெரிய மாட்டேங்குது. ஏடிஎம்கேலேயும் பிரிஞ்சு ஏடிஎம்கேயும் இதான் சான்ஸு, பிஜேபி கழட்டி விட்டுலாம், பிஜேபி இருந்தால் தான் நம்மளுக்கு வந்து ஓட் பேங்க் கம்மியாகுது அப்படின்னு சொல்லி பிஜேபி கழட்டி விட்டு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, ஏடிஎம்கே என்ன பிளான் போட்டிருந்தாங்க அப்படின்னா, டிஎம்கேவோட கடைசி லோக்சபா எலெக்ஷனு மற்ற எலெக்ஷன்லாம் அந்த கூட்டணியை உடைச்சி நம்ம இப்போ தான் இப்போ பிஜேபியில் இல்லைல்ல, ஸோ அந்த கூட்டணியை உடைச்சி நம்ம சைடு இழுத்தரலாம் அப்படின்னு தான் ஏடிஎம்கே பிளானாக இருந்துச்சு. பட் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, டிஎம்கே கூட்டணி வலுவாக அப்படியே எப்படி பழைய மாதிரி இருந்துச்சோ அதே மாதிரி இருந்திருக்கு. அதே மாதிரி விசிகா, சிபிஎம், அப்புறம் காங்கிரஸ் கூட வந்து இப்போது மக்கள் நீதி மையம் எல்லாமே ஜாயின் ஆகி கட்டுக்கோப்பாக வச்சுருக்காங்க கூட்டணியை விலக விடாமல், சிதற விடாமல், எந்த ஒரு மன நெருடலும் இல்லாமல் திமுக அப்படியே கட்டுக்கோப்பாக அந்த கூட்டணியை அப்படியே மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கு. இந்த தடவையும் அந்த கூட்டணியை எந்த ஒரு சின்ன சிராய் கூட இல்லாமல் கூட்டணி அறிவித்து நீட்டாக தேர்தலுக்கு பிரச்சாரத்துக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் இது எதிர்பார்த்திருந்த ஏடிஎம்கே எத்தனையோ வலைகளை வீசி, விசிகாவுக்கு 2 தொகுதிக்கு பதிலாக 3 தொகுதி தரேன், இதில் வந்து சட்டமன்ற தேர்தலில் வந்து 5 தொகுதி தரேன் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசி விசிகாவை தன் பக்கம் இழுக்க நினச்சாலும், தொல் திருமாவளவன் கொள்கைக்காண்டி எப்போதும் நான் திமுகவோட தான் இருப்பேங்கிற மாதிரி, திமுகவுக்கு 2 சீட் கிடைச்சாலும் நான் திமுகவோட இருப்பேன். இன்னொன்று, வெற்றி வாய்ப்பு அதிகமாக திமுகவோட இருக்கிறதுனால திமுகவில் இருக்க கூட்டணி எந்த ஒரு சலசலப்பும் இல்லாமல் திமுக கிட்டே இருந்துச்சு. ஆனால் இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அதிமுகவுக்கு நார்மலாக இருக்க கூட்டணியிலேருந்து இப்போ பிஜேபி பிரிஞ்சிருச்சு. நாம் தமிழர் தனியாக தான் நிற்கும். இப்போது அதிமுகவுக்கு நார்மலாக சேர வேண்டிய பாமக, அப்புறம் வந்து மற்ற கட்சிகள்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா பிஜேபி கூட்டணி போய் சேர்ந்துச்சு. பிஜேபி என்ன நினைக்க ஆரம்பிச்சிருச்சு, நம்ம எப்படி இந்த தேர்தலில் தமிழ்நாட்டில் ஜெயிக்க முடியாது, ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா திமுகக்கு அடுத்த பெரிய கட்சி நம்ம தான் அப்படிங்கிற நிலைப்பாட்டை கொண்டு வந்துங்கிறதுக்காண்டி அது என்ன பண்ணுது அப்படின்னா, அதிமுகட்ட போகிற வேண்டிய எல்லா கூட்டணி கட்சிகளையும் இழுத்து தன் பக்கம் வசம் வச்சு இப்போ என்ன பண்ணுதுன்னா, முன்னாடி இருக்கிறத விட இப்போ ஓட் பேங்க் எங்களுக்கு அதிகமாக இருக்குது, நாங்கள் வந்து எப்படியாவது ஏடிஎம்கேவை விட அதிக ஓட் பர்சன்டேஜ் வாங்கி திமுக அடுத்தது பிஜேபி தான் தமிழ்நாட்டில் அப்படிங்கிற நிலைப்பாடை கொண்டு வந்துடணும். மக்கள் மத்தியில் பிஜேபி வளர்ந்துட்டு இருக்கு, மக்கள் எல்லாத்துக்கும் பிஜேபி பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு, ஆதரவு தராங்கிற நிலைப்பாட்டை கொண்டு வந்துடணுங்கிற எண்ணத்தில் பிஜேபி செயல்பட்டு கொண்டு இருக்கிறது. இப்போ நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா, பிஜேபியில் சேர்ந்த எல்லா கட்சிகளுமே பாமகவை தவிர பிஜேபியோட தாமரை சண்டத்தில் நிற்க வச்சு அதோட ஓட்டு எல்லாத்தையுமே பிஜேபிக்கு விழுந்த மாதிரி, பிஜேபினால தான் அந்த கட்சியில் ஓட்டு விழுந்துச்சுங்கிற மாதிரி பிஜேபி ஒரு கண்ணோட்டத்தை காமிச்சு பிஜேபியோட ஓட் பர்சன்டேஜை இன்க்ரீஸ் பண்ண பார்க்குது. அவ்வளோதான். இப்போ வந்து பாமக உள்ள ஓட்டோ, இல்லை வந்து ஐஜேகே உள்ள ஓட்டோ, இல்லை மற்ற சிறு சிறு கட்சிகள் பிஜேபியில் இருக்க சரத்குமாருக்கு உள்ளக்கூடிய ஓட்டோ எல்லாமே பிஜேபி கணக்கில் போய் சேர்ந்து என்ன ஆகிடும் அப்படின்னா, பிஜேபியோட ஓட் பேங்க் இன்க்ரீஸ் ஆன மாதிரி ஒரு தோற்றத்தை உண்டாக்கும். இவனுங்கன்னா கனவு கண்டுகிட்டு இருக்காங்க அப்படின்னா, ஏடிஎம்கேவோட பிஜேபி கண்டிப்பாக ஓட் ஷேர் வந்து அதிகமாக வாங்கிடும் அப்படிங்கிற கனவு கண்டுகிட்டு இருக்காங்க. ஆனால் அது நடைமுறையில் சாத்தியமே கிடையாது. கண்டிப்பாக டிஎம்கே தான் இந்த தடவை லோக்சபா எலெக்ஷனில் 40 தொகுதியும் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு மிக அதிகம். அதுக்கடுத்தது ஏடிஎம்கே, பிஜேபி கண்டிப்பாக ஏடிஎம்கே தான். எப்போதுமே டிஎம்கேவா ஏடிஎம்கேவாங்க தான் போட்டியாலே, பிஜேபி வந்து சும்மா பூச்சாண்டி அப்படி இப்படின்னு காமிக்கலாம். பட் ஆனால் வந்து பிஜேபி வரதுக்கான வாய்ப்பு மிக மிக குறைவு. மேபி இதுக்கு முன்னாடி 3% இருந்தது, இப்போ ஒரு 7-8% வரதுக்கான வாய்ப்பு இருக்க ஒழிய ஒரு தொகுதி கூட பிஜேபி ஜெயிக்காது. இது கனவு கண்டுகிட்டு இருக்கானுங்க. இது மாதிரி டிஎம்கே அடுத்து ஏடிஎம்கேக்கு முன்னாடி நம்ம வந்துடலாம் அப்படின்னு. அதெல்லாம் வாய்ப்பே இல்லை. ஏடிஎம்கேவோட கட்டமைப்பு அப்படி இருக்குது. அதனால் கண்டிப்பாக டிஎம்கே எப்படி ஒரு 50% ஓட் ஷேர் எடுத்துரும். டிஎம்கே வச்சிருக்க 50ல் தான் ஏடிஎம்கே, பிஜேபி, நாம் தமிழர் கட்சியெலாம் பிரித்து எடுக்க போகுது. அதில் கண்டிப்பாக ஒரு 30% ஏடிஎம்கே வந்துடும். நாம் தமிழர் கொஞ்சம் வந்து பிஜேபி இந்த ஒரு எவ்வளோ பர்சன்டேஜில் தான் போட்டி இருக்கணும் இல்லையா, மற்றபடி 2வது இடத்துலாம் பிஜேபி தோறதுக்கு வாய்ப்பே கிடையாது. கண்டிப்பாக 2வது இடம் ஏடிஎம்கே தான். மொதல் இடம் எப்போதுமே டிஎம்கே தான். ஏன்னா அந்தளவுக்கு வலுவாக இருக்குங்கிறப்போ அதோட பிரச்சாரமும் பயங்கர வீரியமாக இருக்குங்கிறதுனால மற்ற கட்சிகள் மேலே மக்களுக்கு நம்பிக்கை வந்து பெரிய அளவு இல்லை. மோடியுடைய ஆட்சி அதிருப்தி இருக்கிறதுனால கண்டிப்பாக மோடியை டைரெக்டாக தாக்கி பேசுறது டிஎம்கே மட்டும்தான். அதனால் கண்டிப்பாக மோடி ஆன்டி மோடி ஸ்லோகன் யார் கொண்டு வராங்களோ அவங்களுக்கான ஓட் பேங்க் அதிகமாகும். அது அப்போலேருந்து இப்போ வரைக்கும் டிஎம்கே கட்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால கண்டிப்பாக எல்லாரும் போய் டிஎம்கே தான் போட போகிறாங்க. அதுக்கு அடுத்தது இப்போ ஏடிஎம்கேக்கு ஓட்டு விழும், அவ்வளோதான். அதனால் இந்த கூட்டணி வந்து பாமக இங்கேயும் இங்கேயும் மாறி மாறி பேசி ஜம்ப் அடிச்சிருந்தனால எப்படி எவ்வளோ காமெடி கொண்டு போகிறோமோ அவ்வளோ காமெடி கொண்டு போயிட்டானுங்க.
ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணி வந்து 20ல் இருந்ததுனால பார்க்குற எல்லாத்துக்குமே வந்து என்னடா இப்படி பண்ணியிருக்காங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தை தான் தோணுச்சு. அதே மாதிரி டிஎம்கேக்கு பார்த்தீங்கன்னா வலுவாக இருந்ததுனால கூட்டணி டிஎம்கே வந்து அப்பலேருந்து இப்போ வரைக்கும் எந்த சலசலப்பும் இல்லாமல் அது பாட்டு அது வேலையை பார்த்துட்டு தான் இருக்குது. ஸோ அதனால் இந்த மிச்சம் இருக்க ஓட்டை வந்து ஏடிஎம்கே பிஜேபி எப்படி ஷேர் பண்ணி எடுத்துறாங்கிறத மேட்ரு. கண்டிப்பாக ஏடிஎம்கேயோட அடிப்படை வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால அது வந்து கண்டிப்பாக ஏடிஎம்கே 2வது இடத்துக்கு வந்துடும். மிச்ச இடத்துக்கு யார் வராங்கிறது தான் இப்போ போட்டியே. இந்த நாடாளுமன்ற தேர்தல் வந்து எப்படி போகுங்கிறத இனிமேல் வர நம்ம பார்ப்போம். நன்றி, வணக்கம்.